இந்த சரோஜா காய்கறி கமிஷன் வண்டியோட முதலாளி நீ தான். மாமா, நான் எப்படி இது இது போய்? இல்லம்மா, இது என்னோட விருப்பம். நான் கூட சொன்னேன் கடை மாப்பிள்ளை பேர்லயே இருக்கட்டும்னு. அவர் தான் பிடிவாதமா இல்ல சரோ பேர்லயே இருக்கட்டும்னு சொன்னார். என்ன நீங்க, சரோ முதலாளியா இருந்தாலும் கடை முழுக்க மாணிக்கம் பொறுப்புல தானே இருக்க போகுது. சரோ ராசியான பொண்ணு, அவ பேர்ல கடை இருந்தா தானே விருத்தி. அதனால தான் இந்த ஏற்பாடு பண்ணேன். என்ன மாணிக்க நான் சொல்றது? சரிதான். அப்புறம் ஏன் எல்லாரும் மலைச்சு நிக்கிறீங்க? மாணிக்கம், சரோவை கையெழுத்து போட சொல்லுப்பா. நீ சொன்னாதான் போடுவா போல இருக்கு. கையெழுத்து போடு சரோ. வந்து பாப்போம்னு அவருக்கு தோணல. அவருக்கு மெட்ராஸ் ஆளுக தான் வசதி. சரி விடு போட்டு. மாமா, இந்த பேச்சு தான் வேணாங்கிறது. அப்பாவோட நிலைமையை அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லிட்டாருல. சரி, மாமா வரட்டி என்ன, அவர் பத்த ராஜ உத்திரியெல்லாம் வந்திருக்கல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அப்புறம் என்ன நெசமா பேச மாட்டீங்களா? வியாபாரம் எல்லாம் எப்படி மாமா இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 4 பேருக்கு வயிறார பசிக்கு சாப்பாடு வர வேலை இல்லையா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. விஜி, நீ வேணா பாரு, இது ஃபர்ஸ்ட். அடுத்தது மெட்ராஸ்ல ஒரு ஹோட்டல், அதுக்கப்புறம் ஒரு லாட்ஜ், அப்படியே 5000 ரேஞ்சு மேல மேல போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வாழ்த்துக்கள் மாமா. எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங். என்னம்மா? நீங்க சோடா ஃபேக்டரி வித்துறவே கூடாது. ஏன்? ஹோட்டல்ல சாப்பிட வரவங்க செரிமானத்துக்கு சோடாவை குடிப்பாங்க. நீங்க டீ குடுக்கிறதுக்கு பதிலா சோடாவை ஃப்ரீயாவே குடுக்கலாம். இது ஒண்ணு உங்க வீட்டு சாப்பாடு இல்ல, செரிமானம் ஆகாம இருக்கிறதுக்கு. எங்க ஹோட்டல் சாப்பாடு பத்தி தெரியுமா? சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணும். ஏன் நின்னு பேசிட்டு இருக்க? சாப்பிட்டு தான் பாத்துருமா. போ உள்ள போ. நீ உள்ள போய் சாப்பிடலாம் போ. ரூபத்துல எல்லாம் வருது பாரு. பொரியல் போடட்டுமாப்பா? மாணிக்கத்தை கடை முதலாளி ஆயிட்டான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேன். அவன் அரை முதலாளி ஆவான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. தலைவாழை இலை போட்டு பக்கனையா விருந்தாக்கி வச்சு ஒரு ஓரத்துல கொஞ்சம் அசிங்கத்தி வச்ச மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. முதலாளி சுந்தர என்னவோ நல்லவர் தான். அவரும் மாணிக்கம் தான் கடந்தாரு. கடைசி நேரத்துல எந்த சீன்றமோ போய் அவர் மனசை கலைச்சிருச்சு. சரோ, சம்பந்தியம்மா, உதவி கேட்க போன இடத்துல நம்ம கண்டிஷன்லாம் போட முடியுமாம்மா? அது உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. அதுவும் சுந்தரத்துக்கிட்ட யாராலையுமே முடியாது. ஏன்னா அவர் தனி டைப். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் செய்வார். நல்லாதான் பேசுறீங்க. என்னதான் இருந்தாலும் புரோக்கர் வேலை பாக்குறவர் இல்லையா, அந்த சாமர்த்தியத்தை காமிக்கதான் செய்வீங்க. அம்மா, நான் புரோக்கர் தான். ஆனா 2 பக்கமும் நல்லது சொல்லி 2 பேருக்கு நல்லது செய்யற புரோக்கர். கலகம் மூட்டி விடுற நாகதர் இல்ல. என்ன மாதிரி படபடன் பேசுறவங்க கிட்ட விஷமா இருக்காது. அப்படிப்பட்ட ஆளுங்களை நம்பலாம். ஆனா எதுக்கு எடுத்தாலும் இப்படி சிரிக்கிறாங்களே, அவங்களுக்கு தான் உடம்பு பூரா விஷமா இருக்கும். அத்தை, சரோ, நேலே கொண்டு வெளியேறி